இருக்கு. ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்காருன்னா நானும் அங்க தானே போறேன். நானும் யுஎஸ் போறேன். ஓ, அப்ப யாரும் படத்துல வேலை செய்யற பத்தி பேச மாட்டீங்க. யுஎஸ் போறது இப்ப உங்களுக்கு ஒரு இது. ஒரு காதல் பிரச்சனைனா என்ன யுஎஸ்? நம்ம பசங்க நிலாக்கே போவானுங்க இல்லடா. அப்ப இந்த ஃபங்க்ஷனே யுஎஸ்ல வச்சிருக்கலாம்ல. அங்க ஒருத்த கூட்டத்துல சொல்றான் நிலா நைட் வந்து காலைல போயிருமே, என்ன பண்றது? சரிமா, ரொம்ப நன்றி. அண்ணா ஓகே, வந்ததுக்கு நன்றி. வீடியோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. திருப்பி கூப்பிடும், திருப்பி கொடுங்க. நான் இப்போ இங்கே வெயிட். அடுத்த நம்ம மேடைக்கு யாரை கூப்பிடலாம்? ओ हिंदी में बोलो। आपके आप 90s किड है और 2K किड है? 90s किड. वेरी नाइस. ओके, எப்படி ஹிந்தில பேசணும் பாத்தீங்களா? சரி, 90s கிட்டா இருந்தா 2K கிட்டா இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன சொன்னா? அவங்க 90s கிட்டா இருந்தா 2K கிட்டா இருந்தானே அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் போறா. சரி, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா? என்ன கிட்ட வச்சு பேசுறேன். என்ன பண்ணாரு அவரு? எதனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? அது தெரியும், அது தெரியும். அவர் என்ன பண்ணாரு? எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு? இதேம்னா இதேம். ஓகே, இந்த CEO of zoning out. எதுக்கு வை தட் நேம்? அடிக்கடி ஜோன் அவுட் ஆகிடுவீங்களா? ஜோன் அவுட்னா முதல்ல என்ன? ஓஹோ அண்ணா, ஜோன் அவுட் ஆகிறத பத்தி நீங்க எதுவும் புரிய வேணாம். இங்க இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான். ஓகே, டீசர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செம்மையா இருந்ததா? சரி, நீங்க எப்படி லைஃப்ல ஒன் சைடா இல்ல வந்து ஒன் சைடா நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே? ஒரு க்ரஷ் கூட இருந்தது இல்லையா? சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட? சொல்லல ஒன்றும். ஏன்? சரி, ஓகே. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஹவுஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? I mean, I'm really thankful to the entire team. I'm doing Kamal's pair in the movie, and அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க, அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். And then our director sir Akash, Atharva, எல்லா நல்ல டீமோட ஒர்க் பண்றப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. So yeah. Okay. How about you? Your experience in the movie? I am very happy that I got this opportunity, and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yanakka Chennai romba pudikkum. Okay, thank you so much. Thank you. ஆமா, இப்போ அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரியும். 5-6 லாங்குவேஜ் நடி. Thank you so much. Great. But same scene, last scene, you do in your life. Yeah, I did. அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்க நடிக்கக்கூடிய இந்த படத்தோடைய டீசரையும் நம்ம இன்னைக்கு வந்து போட்டோம். எப்படி தமிழ் சினிமா ஓட வெல்கம் எப்படி இருக்கு? how you feeling that love? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much, and I would like to give my love back again through my films. Thank you. ஓகே, இங்க இத யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் ப்ளஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வெறும் வயிற்றுல வந்து உட்காந்துருக்காங்க. About our Tamil Nadu boys. நீங்க தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கணும். Because they
own, and I really love the kind of warmth and love they're giving me. They take me in a very possessive way. So thank you so much for the love, and your all love is here towards me. Sure. Thank you. ஓகே, இங்கேயும் நிறைய இந்திய முரளிகள் இருக்காங்க. ஓகேவா? இதை யூடியூப். Okay, I know one Tamil song. ரெடி? Sundari பயமுறுத்தாதீங்கப்பா. ரெடி? 1 2 3 4. Sundari கண்ணாடி சேது சொல்லடி என்னாளத்தை இது என்னையே தந்தை உனக்காக ஜன்மமே கொண்டே அதற்காக Sundari Kannadu Saidu. Thank you so much, you guys are so sweet. பாட்டு நல்லா இருந்துச்சு. காப்பிரைட் மட்டும் அடிக்காம இருந்திருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. பாடுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடு வந்து பார்த்தா. Thank you. I would also like to say one more thing. Thank you so much, Akash, our director and the producer of our film, for giving me this opportunity. This is my first Tamil film that I shot for, and I'm very, very excited for the film to come out and you all to give us the love. Thank you so much. Thank you. என்ன பாட்டு? எனக்கு தமிழ் தெரியாது பண்ணிட்டாங்க. ஓகே, ஜோனிதா, your first movie, is this? First movie. Yes. Okay, how was the experience? எல்லாருக்கும் வணக்கம். Chennai, St. Joseph's. First of all, wow, there's so many people I couldn't see from there. I have not shot yet, but I'm very, very excited. This is my first time acting. Thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. The teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. Okay, so in your Instagram comments, lot of people told you, no, why you are not acting, why you, because of that you came for acting, or you like acting? No, I've done a little bit here and there, but no films. So I enjoy it. Okay. Yeah. Okay. But also it's the comments. Okay, what about your director, Akash? I've yet to work with him, but from what I'm seeing, I mean, he's incredible, and I think it'll be good. It's a very special role, and I can't say much about it, but it'll be good. Yeah. Okay. So this Idayam Murali, the one side, you know that why that Idayam Murali name has come now. That person will not. He will never tell his love out. One side, like that way you have experienced. No? Yes? Yes. Many one side. Okay. So Jonita, நம்ம பசங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று பாடணும். Okay, I'll sing a song that I've done a cover of. ஆமா. It's an older song and it's a classic. But St. Joseph, will you sing with me?
வந்துட்டேன். Fully watching you only. Okay. What about Idaya Murali? One-sided love. Yeah. What about means? What about the film? The teaser or one-sided love in general? The movie. The movie. I think it looks great. I think it has a lot of things happening, and there's a lot of comedy also. So I'm excited to see how it unfolds. I'm only nervous because I've sung in Tamil so much, but now I have to speak also in Tamil. So I need everybody's help and everybody's blessings for that. தொடர்ந்து நடிங்க, தொடர்ந்து பாடுங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you. Thank you. ஸோ மீண்டும் ஜோனிகா உங்களுக்கு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். Thank you. Thank you so much, guys. Thank you. அவங்க இப்போ ஒரு ஸ்டாரோட டயலாக் வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்ம வந்து அந்த டப் மேட்ச் மாதிரிலாம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாரும் இவங்களை தேடி வராங்க. இவங்க ப்ரமோஷன் பண்ணால் தான் பணம் ஓடுது, பொருள் விற்குதுன்ட்டு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் நிஹாரிகா ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். நிஹாரிகா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய முதல் தமிழ் ப்ராஜெக்ட். வணக்கம் சென்னை. நானும் செயின்ட் ஜோசப்ல தான் படித்தேன். ஆனால் பெங்களூரில் நானும் இப்படி தான் கற்றுனேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் சம்மன் எல்ஸ் ஸ்க்ரீம் அண்ட் நாட் மீ திஸ் டைம். தேங்க் யூ. ஓ, யூ டூயிங் a great job by the way. Not ஹலோ, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஓகே, நல்லா பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் இல்லையா அது? தமிழ் படம். ஓகே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? I feel like you should ask Akash sir how his experience working with me was. How sir, am I good? Good. Camera, yeah, sir, record him. டைரக்டர் மிரட்டுறீங்க. இல்ல மிரட்டல, I'm saying you should ask him how I did. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செகண்டுக்கு உங்க மூஞ்சில 4 ரியாக்ஷன் வரும். அதுல எதை கட் பண்ணி அவர் போடுவாரு. சரி, ஓகே, வெரி நைஸ். தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணணும். வாட் அபவுட் டீசர் எப்படி இருக்கு? question நான் கேட்கணும். How was the teaser guys? நல்லா இருந்துச்சா? சும்மா எல்லாத்துக்கும் ஓன் கேட்காதீங்க. என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல? see Tamil voice very soft heart, okay? If you threaten பண்ணீங்கன்னா பயந்துருவாங்க பசங்க. This wasn't threatening. This is love language. நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்குல்ல, எதுக்கும் பயப்படாது. நான் பிறந்தது சென்னை தான் சார். ஸோ எனக்கு தெரியும் தமிழ் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஓகே, ஸோ உங்களை மேக்ஸிமம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கெல்லாம் நிறைய காமெடி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதில் உங்களோட ரோல் எப்படி சீரியஸ் ரோலா காமெடி ரோலா? This is a film about friendship. Okay. We explore love, friendship, heartbreaks. எல்லாத்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன ரோல்னா நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாம் இப்பவே சொல்லிட்டேன். நான் ஃபாலோ பண்றேன். நான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேவா? சரி. உங்க லைஃப்ல வந்து பார்த்தா நீங்க இதே முரளியா இருந்திருக்கீங்களா? ஒன் சைடு லவ் பண்ணிருக்கீங்களா? I wish no side love in my life. No side. On the side இல்ல இந்த side. You are not going to marry at all. I want to. There's just nobody to marry yet. Lot of vacancy is here. Tamil boys. Tamil. Don't break their heart, okay? சரி. Okay. நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கா? சும்மா வீட்ல உட்காருங்கடா. என்ன வேலண்டைன்ஸ் டே? காலேஜ்ல தான் இருக்கீங்க. Just study. இந்த ஏஜ்லயே லவ் எல்லாம் கப்பல் போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். So just sit at home and study. Just order one mutton biryani. Eat and sleep. அதானே?
ஓகே, உங்களுடைய டீம் எப்படி, உங்களுடைய இதே முரளி டீம், அந்த டீமை பற்றி சொல்லுங்கள். I think they're extremely lovely to work with. I have so much fun working with them, be it Dharma, Taman, Kaidu, Preeti. I really enjoy working with them. They're the sweetest. Nakash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely talented. Okay, about your pair, Mr. Taman Garu. Huh? Mr. Taman only is your pair, இல்ல? அவர் தானே உங்க கூட, அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்துல. நீங்க நாங்க பார்த்தது வரை நான் பார்த்தேன், அது தான் அதே क्वेश्चन எனக்கு அதை நான் கேட்கல. அவரு கூட நடிச்சீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி ஏன்னா அவர் வந்து ஊட்டி வளர்ப்பாரு. அதை கேட்கறேன். పవన్ గారు చించేశారండి బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్ తెలుగులో சொல்ற எதுக்குன்னா எங்க தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா was lovely. நான் ரொம்ப when there is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன், தமன் சார் சிரிச்சுட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. ஓகே, நம்மளை பற்றி ஓகே, ஏதாவது சாப்பிட கொடுத்தாரா அவரு? பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சிருப்பாரு கேரவான்ல. நான் என்ன நானா சார்? அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, சாப்பிட கொடுத்தாரா? அவர் எதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் பைத்தியம் ஆயிடுப்பா. அப்படி இல்லைங்க, அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே, ஒரு பேக் ஃபுல்லா. இது பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்கா? ஏமா நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா, ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அது மாதிரி நீ டென்ட் போடலையா? போட்டாலும் இவங்க பரவாயில்ல நினைக்கிறேன் டென்ட்டுக்கு. ஓஹோ, எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லைன்றீங்க. அரே அரே what did I eat? அது நாங்கள் 2 பேருக்குள்ள பேசிக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, நிகாரிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பட் பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா? வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஃபேக்கல்டி, நீங்கள் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? சத்தம் கேட்கல. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கை தூக்குங்க, காலை மட்டும் கை தூக்குங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்களோ கை தூக்குங்க. கம்மியா இருக்கு. அது வீடியோ எடுங்க. அது ஒரு 2-3 பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சாருக்கு அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். இங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி அதுதான் அதிகமாக இருக்கு போல. பட் உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்வில் இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினச்சோம். இதே முரளிங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் பண்ணுற ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் ஒன் சைடு லவ்க்குன்னா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைடு லவர்ஸ் அவுட் ஹியர். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் டீமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் உங்கள் நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸும் உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாள் இங்கே தானே இருக்கு. எங்கே போ இங்கே தான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா பேக்கரி டக்குன்னு பண்ணுறதுக்கு படம் தானே பொறுமையாக பண்ணுவோமே. படம் தானே பொறுமையாக பண்ணலாமா? இன்ஸ்டாகிராமை வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணா, சும்மா நொய்யின்னு.
ஓகே, தட்ஸ் அ பிளெஸிங். அது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரில் அந்த டைட்டிலாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படின்னும் போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறியிருக்கான்னு எனக்கு தெரியல. மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது நான் நம்பலை. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் an emotion is what I believe in. ஓகே, ஸோ ஆகா டேரக்டராக தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியாக இருந்த டைம் எப்போ? காலேஜா ஸ்கூல் டைமா நீங்கள்? இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீலோட வந்தேன். அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தானே. தினம் தினம் ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருங்க. ஓகே, அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்போவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great இயர். அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்றாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய லவ் பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் அ வெரி வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோகர் சார் வந்துட்டு நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூ கேஸ் அ வார்ம் அண்ட் யூ கேஸ் அமேசிங். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே முரளி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன் இந்த படத்தை. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஆதரவு அவர்களுக்கு.